பனையூர்ல டெய்லி நைட்டு மாவட்ட வாரியா ஆள் பிடிச்சிட்டு வந்து புஷி ஆனந்த்ன்ற நபர் விஜயோட அனுமதி இல்லாம பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரா? புஷி ஆனந்த்ன்ற ஆள் யாரு? அவர் கால்ல போய் விழுந்து விஜய் ரசிகர்கள் இடம் கேட்டுட்டு இருக்கிறதா ஆடியோ வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. பனையூர்ல டெய்லி நைட்டு என்ன நடக்குது? கூட்டம் கூட்டமா பனையூருக்கு போறவங்கள்ட்ட விஜய் சார்பா பேசக்கூடிய புஷி ஆனந்த் என்ன பேசுறாரு? உண்மையிலேயே விஜய் ரசிகர்களுக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்றதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிச்சதுல இருந்தே பல்வேறு வகையான ரியாக்ஷன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. விஜய் ஏன் வெளிப்படையா மக்கள் மத்தியில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்து, பொதுவா கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஒரு பிரஸ்ஸை கூப்பிட்டு மக்கள் மத்தியில நான் இந்தந்த காரணத்துக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், இன்னென்ன விஷயங்களுக்காகலாம் நான் குரல் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி எப்போ கட்சி தொடங்க போறேன், எப்போ சின்ன வெளியிட போறோம், எப்போ எல்லா பட்டியலும் வெளியாகும் அப்படின்றதெல்லாம் விரிவா ஒரு பிரஸ் அட்ரஸ் பண்ணி அணுகிறது அப்படின்றது வழக்கமான ஒரு நடைமுறை. அதுதான் மக்கள் விரும்பக்கூடிய நடைமுறையும் கூட. தமிழ்நாட்டுல இதற்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச கமலஹாசனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லிக்கிட்டே இருந்த ரஜினிகாந்தா இருக்கட்டும், பிரஸ்ஸுக்கு கேள்விக்கு பதில் சொல்றாங்களோ இல்லையோ, குறைந்தபட்சம் பிரஸ்ஸை கூப்பிட்டு மக்களோட உரையாடுவதற்கு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தினாங்க. மக்கள் அதற்கப்புறம் முடிவெடுக்கிறது அவங்க கையில. ஆனா விஜயனுடைய அரசியல் வருகை அப்படின்றது ஒரு லெட்டர் பேட்ல ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் மத்தியில ஒரு ட்விட்டர் மூலமா அறிவிக்கப்பட்டது தானே தவிர நேரடியா மக்கள்கிட்ட அவர் இன்னும் பேசல. அனிதாவினுடைய வீட்டுக்கு போனாரு. பட் அனிதா வீட்டுக்கு ஏன் போனார்? அனிதா ஏன் இறந்தாங்க? அது குறித்து அவருடைய பார்வை என்ன? அதை பத்தி மக்கள்கிட்ட பேசி இருக்கிறாரா? அதை பத்தி தன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசி இருக்கிறாரா? அதற்கு எதிராக போராட்டங்களை ஒருங்கிணைச்சிருக்கிறாரான்ற கேள்விகள் எல்லாம் சாதாரணமா வரக்கூடிய கேள்விகள் தான். இதே கேள்வி ரஜினிகாந்தை நோக்கியும் கேட்கப்பட்டிருக்கிறது, இதே கேள்வி கமலஹாசனை நோக்கி கேட்கப்பட்டிருக்கிறது, இதே கேள்வி எம்ஜிஆரை நோக்கி கேட்கப்பட்டது, இதே கேள்வி சிவாஜி கணேசனை நோக்கி கேட்கப்பட்டது. அப்போ இது வந்து புதிய கேள்விகள்லாம் இல்லை. இந்த கேள்விகள் எல்லாம் வழக்கமா மக்கள் எழுப்பக்கூடிய சாதாரணமான கேள்விகள் தான். ஆனா இப்போ விஜயினுடைய அந்த பனையூர் ஆபீஸ்ல டெய்லி நைட்டு நடக்கக்கூடிய மீட்டிங் பத்தின ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சிக்கி இருக்கிறது. ஆடியோ வீடியோவாவே அது வெளியாகி இருக்கிறது. பொத்து பொத்துன்னு போய் புஷி ஆனந்த் காலில் விழுந்துட்டு வர்றாங்க. என்ன நடக்குது? புஷி ஆனந்தும் கூட தமிழ்நாட்டுல வந்து 2026 தளபதி 68, தளபதி 69, அதற்கு பிறகு தலைவர் 26 அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அங்க தலைவர் 26ல எலெக்ஷன்ல போட்டியிட போறாங்களாம். தலைவர் அவர் தான் சிஎம் ஆக போறாரு. சரி, சிஎம் ஆகுறாரு, அது அவருடைய ஆசை. ஆகுறதுக்கு விருப்பப்படுறது வந்து தமிழ்நாட்டுல பல பேர் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு முதலமைச்சர்னே பேர் வச்சதெல்லாம் கூட தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறது. இப்போ விஜய் அந்த ஆசைப்படுறது தப்பே இல்லை, தாராளமா ஆசைப்படட்டும். இப்போ இந்த புஷி ஆனந்த் வகைராக்கள் வந்து பனையூர்ல மீட்டிங் நடத்துறாங்க. இந்த மீட்டிங் முதல்ல விஜயினுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கிறதா இல்லையா அப்படின்றதே கேள்வியா இருக்கு. ஆனா விஜயினுடைய பிரிமைசஸ்ல தான் நடக்குது, விஜயினுடைய பெயரில் தான் நடக்குது அப்படிங்கும் பொழுது விஜய்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதை கூட ரசிகர் மன்ற நிர்வாகிகளே கூட அதையெல்லாம் வெளிப்படையா பகிர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. பனையூர்ல செயற்குழு கூடிருச்சு, பனையூர்ல கூட்டங்கள்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப பனையூர்ல நடக்கிற கூட்டம் விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடக்குது ஒண்ணு. அப்போ அதுல புஷி ஆனந்த்ன்ற நபர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? தளபதி 68, 69, தலைவர் 26 அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, தமிழ்நாட்டுல நிறைய போஸ்டிங் இருக்குப்பா, உங்களுக்கு தான் எல்லாம், யாரும் உங்களெல்லாம் ஏமாத்திர மாட்டோம், நிர்வாகிகள் எல்லாருக்கும் போஸ்டிங் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு அரசு போஸ்டிங் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது வந்து கட்சிக்குள்ள இருக்கிற மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், பொருளாளர் அந்த போஸ்டிங் சொல்லல. அவர் அரசு பதவிகளை சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு? ஊராட்சி இருக்கு, பேரூராட்சி இருக்கு, நகராட்சி இருக்கு, மாநகராட்சி இருக்கு. அவர் ஆல்ரெடி மாநகராட்சியில மேயர் யாரு, நகராட்சியில நகர்மன்ற தலைவர் யாரு, பேரூராட்சி தலைவர் யாரு, ஊராட்சி தலைவர் யாரு, ஊராட்சி பிரதிநிதிகள் யார் யாரு அப்படின்ற எல்லாத்தையும் வந்து அங்கேயே அனௌன்ஸ் பண்றாரு. நீங்க எல்லாம் தான் வரப்போறீங்க அப்படின்றாரு. நிறைய அரசு பதவிகள் இருக்கு, எல்லாம் நமக்கு தான் அப்படியே வச்சிருக்கிறாங்க, அல்வா துண்டை வச்சிருக்கிறாங்க, அள்ளிட்டு போங்க, சாப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல அவர் பல முக்கியமான விஷயங்களை இன்னும் சொல்றாரு. இப்போ இதெல்லாம் அறிவிக்கிறாரே, யாருங்க இந்த புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து கியூரியஸான கொஸ்டின் வரும். அவருடைய பெயரே கூட பல இடங்கள்ல வந்து பல கேள்விகளையும் சர்ச்சைகளையும் உருவாக்குச்சு. அது என்ன புஷி ஆனந்த் அப்படின்னு? அது புஷி இல்ல, புஷி, BUSSY. இந்த புஷி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கூகுள்ல தேடி பார்க்கும்போது புஷி ஆனந்த் யார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது, புஷி அப்படின்றது பாண்டிச்சேரியில ஒரு தொகுதி, ஒரு MLA கான்ஸ்டிடியூன்சியா இருந்தது.
ஓ, அதனாலதான் இவர் புஷி ஆனந்தா. ஆமா, புஷின்ற தொகுதியில கடைசி எம்எல்ஏ இவர் தான். 2006க்கு பிறகு 2009 வந்து தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்ட போது ரசிகர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. தொகுதிகளை வந்து அவ்வப்போது மறுவரையறை செய்வது இந்தியாவினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல சகஜம். உதாரணத்துக்கு இப்ப திருமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா சட்டமன்ற தொகுதி. நாடாளுமன்ற தொகுதின்னு வரும்போது 2006ல வந்து அது வந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி. அதாவது 2006 சட்டமன்றம், 2009 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது வந்து விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு அது மாறிடுச்சு. அப்போ மறுவரையறை ஒண்ணு நடந்தது. அந்த மறுவரையறையில பல தொகுதிகள் வந்து இல்லாமலே போனது. அதுல புஷியும் ஒண்ணு. இப்படிப்பா ஒரு தொகுதியே இல்லாம ஆக்க முடியும். அது பெரிய தொகுதியெல்லாம் இல்ல. அந்த தொகுதியில மொத்தம் இருக்கிற ஓட்டே 4000 சில்லற ஓட்டு. அந்த தொகுதியில இந்த புஷி ஆனந்த்ன்ற நபரு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். எவ்வளவு? 2000 சொச்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் போட்டியிட்டும் கூட தோத்து போயிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியும் கூட அவருடைய அரசியல் ஆசைகள் எல்லாம் நிறைவேறியதாக தெரியல. அந்த புஷி ஆனந்த் அப்படின்றவரு எதன் சார்பா போட்டியிட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாண்டிச்சேரி முன்னேற்ற கழகம், புதுச்சேரி முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி. கண்ணன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு நடத்தி இருந்திருக்கிறாரு. அந்த கண்ணனுடைய கட்சியில தான் இவர் வந்து போட்டியிடுறாரு. அப்படியா? 2500 சுயமா வாங்கிட்டாரா? இல்ல, அதிமுக கூட்டணியில் அவர் வெற்றி பெற்றார். அதிமுக கூட்டணியோட அவர் வந்து அப்ப எம்எல்ஏ ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த தொகுதியே இல்லாம போயிருச்சு, அது வேற விஷயம். அதிமுக கூட்டணிக்கு அப்புறம் வந்து அந்த புதுச்சேரி முன்னேற்ற கழகம் என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கட்சியை வந்து அதற்கு பிறகு காங்கிரஸோட கூட்டணிக்கு மாத்துறாங்க. காங்கிரஸோட கூட்டணி வச்சு அது சரியா போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் 2019ல பிஜேபியில போய் சேர்ந்துடுறாரு. அந்த கட்சியின தொடங்கினவர் கண்ணன் அப்படின்றவரு பிஜேபியோட சேர்ந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து அவர் இப்ப இல்ல, அவர் இறந்துட்டாரு. இப்போ அந்த கட்சி இல்ல. புஷி ஆனந்த்ன்ற பேர் மட்டும் இவருக்கு நிலைத்து விட்டது. இவர் எப்படி விஜய் மக்கள் மன்றத்துக்கு வர்றாரு? விஜய் மக்கள் இயக்கத்துக்கு எப்படி வர்றாரு? விஜயோட சித்தப்பா வந்து பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கிறாரு. விஜயினுடைய தகப்பனார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வேளாங்கண்ணி போறப்போ பாண்டிச்சேரி போறப்போ அவருடைய சித்தப்பா போய் பார்த்துட்டு வர்றது வழக்கம். அப்படிதான் வந்து புஷி ஆனந்த் வந்து அவங்க சித்தப்பா மூலமா எஸ்ஏசிக்கு அறிமுகமாறாரு. எஸ்ஏசி தான் முதல்ல விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாக பொறுப்புகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த காரணத்தினால அவர் தான் போஸ்டிங் போடுறாரு. விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளரா இன்னைக்கு இருக்கிறாரு. கட்சியிலும் கூட விஜய் தலைவரா இருந்தாரு அப்படின்னா பொதுச் செயலாளர் வந்து இவர் தான். அல்லது விஜய் பொதுச் செயலாளரா இருக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை தலைவரா கூட புஷி ஆனந்த் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் தட்ஸ் அப் டு விஜய் அண்ட் ஹிஸ் பார்ட்டி மேட்ஸ். ஓகே, விஜயினுடைய ஒரு நம்பத்தகுந்த நபராக புஷி ஆனந்த் வந்து இடம் பிடிக்கிறாரு. விஜய்க்கு எல்லா விஷயங்களையும் அரேஞ்ச் பண்ணி தர்றது, அவருக்கு வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் கோஆர்டினேட் பண்ணி தர்றது, ரசிகர் மன்ற நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கிறது. குறிப்பா இப்ப சென்னையில ஈசிஆர் சரவணன், இந்த மாதிரி மதுரை, நெல்லை, இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ரசிகர் மன்ற ஆட்களை பூரா திரட்டி விஜய்க்கு பக்கத்திலே வச்சுக்கிறதுல வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. இப்ப நல்ல வேலை தானே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இடையில விஜய் ரசிகர்களே ரொம்ப கோவப்பட்டாங்க. விஜயினுடைய அப்பா வந்து பல முடிவுகள்ல தலையிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டங்கள்ல விஜய்க்கும் விஜய் அப்பாவுக்கும் ஒரு பெரிய முரண் ஏற்படுகிறது. இப்போ 2 பேரும் பேசிக்கிறது இல்லை அப்படின்லாம் கூட பல பேர் வந்து சொல்றாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அதுலயும் புஷி ஆனந்த் ரோல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பல பேர் புஷி ஆனந்தின் மீது இன்னமும் கடுப்பில் இருக்கிறார்கள். புஷி ஆனந்த் பில்லி சுனியம் வச்சுட்டாருன்ற அளவுக்கு கூட இதெல்லாம் தகவல்லாம் பேசுறாங்க. விஜயனுடைய அப்பாட்டு இருந்து அம்மாட்டு இருந்து பிரிச்சுட்டாங்க. அப்பா அம்மாவனுடைய கண்ணீருக்கு காரணமான பில்லி சூனியம் வைத்த புஷி ஆனந்த் எல்லாம் கூட சமூக வலைதளங்கள் இப்ப தேடி பார்த்தாலும் பதிவுகள்லாம் நிறைய கிடைக்குது. சரி, இந்த புஷி ஆனந்த் வந்து ஏற்கனவே அங்க என்ஆர் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, ரங்கசாமி அவரு, இப்போ நமச்சிவாயம் அங்க ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அவரு, அப்புறம் ஒரு டிஜிபி, இந்த மாதிரி பல பேரோட தூரத்து சொந்தக்காரரா இருக்கிறாரு, ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்கிறாரு. ரியல் எஸ்டேட் தான் இவருடைய தொழிலா இருந்திருக்கு. அப்படியா, நல்ல பிசினஸ் ஆச்சு ரியல் எஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் வந்து இவர் ஏதோ அங்க இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டிஸை பூரா ஆட்டையை போடுறதுன்ற மாதிரி வேலை பார்த்ததா சமூக வலைதளங்கள்ல பல்வேறு புகார்கள் இப்போதும் காண கிடைக்கின்றன. அதிகாரப்பூர்வமா இப்ப அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு தெரியல. இப்ப இதுதான் புஷி ஆனந்தின் வரலாறு. இந்த புஷி ஆனந்த் வந்து விஜயை சுத்தி ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்றாரு. அந்த சர்க்கிள்ல தன்னை மீறி யாரும் உள்ள போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா இருக்கிறாங்கன்னா ஜெயலலிதாவை சுத்தி சசிகலா வந்து ஒரு ரிங் வச்சிருந்தாங்க. சசிகலா அப்படின்ற அந்த பெஞ்சை தாண்டி தான் நீங்க வந்து ஜெயலலிதாட்ட போக முடியும். அதை தாண்டி போகணும் அப்படின்னா அதை விட பெரிய லாபியா இருக்கணும், அதை விட பெரிய இன்ஃபுளுசரா இருக்கணும். பிரதமர் மோடி, எல்கே அத்வானி, சுப்பிரமணிய சாமி, இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து சசிகலாவையும் தாண்டி ஜெயலலிதாவை போய் பார்க்க முடியுமே தவிர மற்ற எல்லாரும் சசிகலாவை தாண்டி தான் பார்க்க முடியும். இதெல்லாம் இருக்கிறது தான். பொதுவா ஒருத்தர் அரசியல்ல வளர்றாங்கன்னா அவரை சுத்தி ஒரு வளையத்தை உருவாக்கி அந்த அதிகாரத்தை ருசி பார்க்க நினைப்பவர்கள் வந்து ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து பார்க்கணும், யாரெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்ற வேலையை பார்ப்பாங்க.
அந்த தலைவர்களுமே அதை விரும்புவாங்க. இவங்க இருக்கிறது நல்லதுதான், நிறைய பேர் வந்துட்டு போறதை வந்து தவிர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படித்தான் அந்த அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. பவர் மாங்கர்ஸா இருப்பாங்க. இப்போ புஷி ஆனந்த் அப்படியான ஒரு நபரா தான் அறியப்படுறாரு. விஜய் ரசிகர்களே கூட விஜயை பார்க்கணும் அப்படின்னா புஷி ஆனந்தின் அனுக்கிரகம் இல்லாமல் விஜயை பார்க்க முடியாது. என்ஆர் ரங்கசாமி வந்து என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ். என்ஆர்னா என் ரங்கசாமின்னு நினைச்சோம், அது ஏதோ நமது ராஜ்யம் அப்படின்னு பொருள் போல. புஷி ஆனந்த் ஆஸ்பத்திரியில இருந்தப்ப ரங்கசாமி பதறி அடிச்சு ஓடி வந்து பார்த்துட்டு போனாரு இந்த 2000 ஓட்டு எம்எல்ஏ பாக்குறதுக்காக. இப்போ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுசரா ஏதோ வேலை பார்த்திருக்கிறாரு அப்படின்னு அதுல இருந்து புரிஞ்சுக்கிட முடியுது. விஜயை சுத்தியும் அப்படியான ஒரு இன்ஃபுளுசை தான் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நிர்வாகிகளை கூப்பிட்டு ராத்திரியில கூட்டம் என்னங்க பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்டம் இருக்கு, வட்டம் இருக்கு அப்படின்னு பேசுவாருன்னு பார்த்தோம்னா, மாநகராட்சி இருக்கு, பேரூராட்சி இருக்கு, ஊராட்சி இருக்கு, நகராட்சி இருக்கு, வந்தா அள்ளிக்கோ அப்படின்ற ரேஞ்சில எல்லா அரசு பதவிகளும் நமக்கு தான். 26ல ஆரம்பிச்சோம்னா நமக்கு தான். விஜய் வரும்போதே ஒரு கேள்வி இருந்தது. விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமா மாறிடுச்சு இல்லையா, இக்கில்ல. அந்த இக்கில்லாத தமிழக வெற்றி கழகம் வந்து யாருக்கு போட்டியா வரப்போகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, திமுகவா, அதிமுகவா, பிஜேபியா, நாம் தமிழரா அப்படின்னு பல டிஸ்பியூட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. புஷி ஆனந்த் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. சமீபத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருந்தார். நாடு என்கிட்ட சிக்கிச்சு, அவ்வளவுதான், எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிடுவேன், நானே தர்றேன் நல்லாட்சி, உனக்கு எதுக்கு உள்ளாட்சி அப்படின்லாம் பேசினாரு. உள்ளாட்சி தான் நாட்டினுடைய முதுகெலும்புன்னு பேசிட்டு இருக்கிற நாட்டுல நானே தர்றேன் நல்லாட்சி, உனக்கு எதுக்கு தன்னாட்சி, உனக்கு எதுக்கு உள்ளாட்சி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. அந்த ரேஞ்சில தான் வந்து புஷி ஆனந்த் பேசுறதும் வந்து வாய்த்திருக்கிறது. இது விஜய் ரசிகர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய இடம். ஏன் அப்படி சொல்றேன்? புஷி ஆனந்த் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல முக்கியமான நபருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவரா அறியப்பட்ட ஒரே நபர் அவர் தான். அவர்கிட்ட ஏன் கவனமா இருக்கணும்? அவரை வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும்னு நினைக்கலாம். நீங்க அந்த வீடியோவை கவனிச்சீங்கன்னா தெரியும். அதுல அந்த ஈசிஆர் சரவணன் ஒருத்தர் பேரை சொல்றாரு. ஈசிஆர் சரவணன் தான்ப்பா உங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ அறிவிச்சிட்டாரு. இவர் தான் தேர்தல் ஆணையம், இவர் தான் அறிவிச்சு அவர் பாட்டுக்கு ஜாலியா அனௌன்ஸ் பண்றாரு. உடனே ஈசிஆர் சரவணன் என்ன பண்றாருன்னா, பொத்துன்னு புஷி ஆனந்த் காலில் விழுகிறாரு. ஏற்கனவே இந்த புஷி ஆனந்த் காலில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பொத்துன்னு விழுந்தந்திருக்கிறது சர்ச்சையா மாறுச்சு. ஃபுட்டேஜஸ், போட்டோஸ் எல்லாம் இன்னும் கூட வெளிப்படையா இருக்கு. இதை தேடி பார்த்தோம் அப்படின்னா விஜய் கடுமையா கண்டிச்சுட்டாரு, விஜய் சும்மா விட மாட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒண்ணு, விஜய் கண்டிச்சது உண்மையா இருக்கணும், இல்லைன்னா காலில் விழுந்தது உண்மையா இருக்கணும். ஏற்கனவே காலில் விழுந்தது உண்மை, கண்டிச்சது வந்து உள் தகவல், அதை பத்தின வெளிப்படையான டேட்டா கிடையாது. ஆனா இப்ப மறுபடியும் காலில் விழுகிறாங்க அப்படின்னா விஜயனுடைய கண்டனத்துக்கு என்ன மரியாதை? புஷி ஆனந்த் காலில் விழுந்தா எம்எல்ஏ சீட்டு, புஷி ஆனந்த் காலில் விழுந்தா அரசு பதவி. இல்ல புஷி ஆனந்த் என்ன கவர்மெண்ட் நடத்துறாரா? அவர் தான் வந்து நினைச்ச நேரத்துல எல்லாருக்கும் போஸ்டிங். அவர் டிஎன்பிஎஸ்சி சேர்மன், இந்தா உனக்கு இந்த போஸ்டிங் வச்சுக்க. அவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர், இந்தா உனக்கு இந்த போஸ்டிங் வச்சுக்க அப்படின்னு அள்ளி கொடுக்கறதுக்கு அவர் யாரு? சோ பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் வந்து என்ன பேச போறாருன்றதை பத்தி 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா விஜயினுடைய ரசிகர்களை பொறுத்த மட்டும் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் இப்ப பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்புனா, இப்போ திமுகவுக்குள்ள போக முடியல, அங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, வட்ட செயலாளர் இருக்கிறாரு, அவங்களுடைய வாரிசுகள் அடுத்த கட்டத்துல லைன் பண்ணி நிக்கிறாங்க, அவங்களுடைய பணபலம், அவங்களுடைய அதிகார பலம் மோத முடியல. அங்க போய் நம்ம சர்வே பண்ணி நம்மளை ப்ரூவ் பண்ணி போஸ்டிங் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு திமுக பக்கம் போக முடியல, அதாவது ஒரு என்ட்ரி இல்லாம இருக்கு. ஏடிஎம்கேனா அது எங்க இருக்குன்னே தெரியல, 3 திசையா சிதறி கிடக்கிறது, எந்த கட்சியில போய் சேர்றது, யாரு நிலைப்பாங்க, பிஜேபியோட பிராக்சின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிடும் பொழுது, விஜய் இதற்கு முன்னாடி இப்ப ஜோசப் விஜய்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிட்ட போதா இருக்கட்டும், அல்லது வந்து அவர் வந்து திரைப்பட காட்சிகள்ல அரசியல் வசனம் பேசி பிஜேபியால வந்து அடிபட்டதா இருக்கட்டும், ஜெயலலிதா தொடர்ந்து அவரை வம்பிழுத்து தலைவா படத்துல அவரை கையை கட்டி கூனி குறுகி ரோட்டில் நிக்க வச்சதா இருக்கட்டும், இதுல எல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிறது, களத்துல அவங்க எதிர்கொண்டு இருக்கிறாங்க அந்த பிரச்சனைகளை. அப்போ அவங்க மனசுல வந்து ஒரு தமிழ்நாட்டு உணர்வு அப்படின்றது இருக்கு. அப்ப அவங்க நாம் தமிழர் பிஜேபி பக்கம் போறாங்க அப்படின்னா, பிஜேபி அது ஒரு பாலியல் கட்சி, உள்ள போனா பேரு கெட்டு போயிருது, எங்க வீடியோ கேமரா வச்சிருக்காங்க, எங்க என்ன பிரச்சனை பண்றாங்க, கமலாலயத்திலேயே வந்து கிளாஸ் டோர் போடுறேன்னு அண்ணாமலை வரைக்கும் பேசுறாரு அப்படின்னு அவங்களுக்கு அது மேல ஒரு அதிருப்தி இருக்கு. பிஜேபி பக்கம் போறது இல்லை. அப்போ யாரு அடுத்து வர்றா அப்படின்னா சீமான் இருக்கிறாரு. சீமான் பக்கம் போலான்னா அவர் பேசுறதெல்லாம் பச்சை போயின்னு கேட்கிற சின்ன பிள்ளை கூட தெரியுது, அவர் சொல்ற எதையுமே டெலிவரி பண்ண முடியாதுன்னு தெரியுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குன்ற பட்சத்துல அந்த பக்கம் போக முடியல. இப்ப எங்கதான் போறது? அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறாரு, நம்ம இவ்வளவு நாள் அவர் கூட இருந்திருக்கிறோம், நம்ம உழைச்சிருக்கிறோம், நம்ம வந்து தொடர்ந்து
சப்போர்ட் பண்ண போறோம், நம்ம ஒரு நல்ல அரசியலை பேசலாம், இங்க போனோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கிடைக்கும், ஏதோ எத்தனையோ பொறுப்பு இருக்குங்க. மாவட்ட தலைவர் இருக்கு, மாவட்ட செயலாளர் இருக்கு, மாவட்ட பொறுப்பாளர் இருக்கு, பிரதிநிதிகள் இருக்கு, வட்டக்கழக பிரதிநிதிகள் இருக்கு, கிளைக்கழக பிரதிநிதிகள் இருக்கு, இப்படி பல விஷயம் இருக்கு. இதை தாண்டி விவசாயிகள் அணி, பிற்படுத்தப்பட்டவர் அணி, சிறுபான்மையினர் அணி, பொறியாளர் அணி, மருத்துவர் அணி, மகளிர் அணி, இன்னும் என்னென்னமோ அணிகள் எல்லாம் போடலாம் உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள, அவ்வளவு ஸ்கோப் இருக்கு. இதுக்கெல்லாம் இப்போ வரைக்கும் ஆள் போட்ட மாதிரி தெரியல. ஆனா நம்ம புஷி ஆனந்த் என்ன பண்றாருன்னா, ஈசிஆர் சரவணன் எம்எல்ஏ கேண்டிடேட்னு அறிவிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் அரசு பதவிகள் வாங்கி தர போறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. யாரை ஏமாத்துறாரு அப்படின்னு தெரியல. ரசிகர்கள் இதுல ஏமாற்றப்பட்டு விடக் கூடாது அப்படின்றதுதான் ஒரே ஒரு விஷயம். நல்லா பாருங்க, ஒரு கட்சியினுடைய தலைவர் காலில் விழுகிறது அப்படின்றது தொடர்ந்து நடக்கிறது தான். பிரதமர் நரேந்திர மோடி கூட பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி மேடைகள்ல அத்வானி காலத்தொட்டு கும்பிட்ட வீடியோவெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல காண கிடைக்கிறது. தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா காலில் பொத்துன்னு எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள், எத்தனை தலைவர்கள் விழுந்து கிடந்தாங்க அப்படின்றத பார்த்திருக்கிறோம். அப்போ விஜய் காலில் விழுகிறாங்கன்னா விஜய் தலைவரா மதிக்கிறாங்க, அதனால காலில் விழுகிறாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அல்லது ஏதோ ஒரு பதவிக்காக விஜய் காலில் விழுகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். சசிகலா காலில் விழுந்தாங்க. எப்ப விழுந்தாங்க? ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு. ஜெயலலிதா இருக்கும் போதே காலில் விழுந்தாங்கன்னா ரியாக்ஷனே வேற. ஜெயலலிதா சசிகலாவே பல தடவை நீக்கி வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி அதிகார பண்ற காரணத்தினால. இப்போ விஜய் இருக்கிறாரு, அவரு ஷூட்டிங்ல இருக்கிறாருன்ற காரணத்தினால புஷி ஆனந்த் காலில் விழுகிறாங்க அப்படின்னா விஜய் ரசிகர்கள் இதுல விழித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க விஜய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வேற, புஷி ஆனந்த் காலில் விழுகிறது வேற. காலில் விழுகிறதே தேவையில்லை அப்படின்றது தமிழ்நாட்டின் சுயமரியாதை மரபு. ஆனாலும் ஒரு தலைவர் அப்படின்ற வகையில காலை தொட்டு கும்பிடுறது அப்படின்றத புஷி ஆனந்த தொட்டு கும்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் தான் பவர் சென்டரா? அவர் நினைக்கிறதா உள்ளுக்குள்ள சட்டமா? அவர் சொல்ற ஆட்களுக்கு தான் உள்ளுக்குள்ள போஸ்டிங்கா? அவர் சொல்ற ஆட்களுக்கு தான் உள்ளுக்குள்ள எம்எல்ஏ சீட்டா? அவர் சொல்ற ஆட்களுக்கு தான் உள்ளுக்குள்ள இருக்க நிர்வாகிகள் வேலை பார்க்க போறாங்க அப்படின்னா அப்ப விஜய் யாரு? விஜய் ரசிகர்களுக்கு விஜயனுடைய பதில் என்ன? இப்ப இதை விஜய் கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடம் இருக்கு. விஜய் ரசிகர்கள் விஜயிடம் நெருக்கமாக இருப்பது என்பது வேறு, புஷி ஆனந்தின் அனுக்கிரகம் பெற்று புஷி ஆனந்தின் விசுவாசிகளாக இருப்பது என்பது வேறு. புஷி ஆனந்துக்கு அரசியல் நோக்கங்கள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் விஜயின் அரசியல் நோக்கங்களுக்காக காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு புஷி ஆனந்த் காலில் விழுகிற காட்சியை பார்க்கும்போது என்ன மாதிரியான செய்தி போய் சேரும்? அப்போ விஜய் இங்கு ஓப்பனா சில விஷயங்களை பேச வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. தன்னை நம்பியே திமுக, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, நாத்தாக்கான்னு அவ்வளவு கட்சிகள் மீதும் அதிருப்தியோடு ஒரு புதிய அரசியலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலான இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியவராக விஜயை பாக்குறாங்க அப்படின்னா புஷி ஆனந்த் காலில் போய் நிர்வாகிகள்லாம் விழுகிறாங்கும் பொழுது விஜய் ரசிகர்களுக்கும் புஷி ஆனந்த் காலில் விழுகிறவங்களுக்கும் பெரிய கேப் இருக்கு. இந்த கேப் தான் ஆபத்தானது, இந்த கேப் தான் பிரச்சனைக்குரியது. நடுவுல ஒரு பவர் சென்டர் அப்படின்றது ஒரு தலைமையை வளர விடாமல் செய்யும். ஒரு இருக்கிற செட்டப்புக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இப்பயே உருவாகுது அப்படிங்கிறது ரசிகர்களை நம்பிக்கை இழக்க செய்யும். உண்மையிலேயே தன்னுடைய ரசிகர்களை அரசியல்படுத்த வேண்டும். பெரியார படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, அம்பேத்கரை படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, அண்ணாவை படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பெரியார், அம்பேத்கர், அண்ணா இந்த 3 பேருமே காலில் விழுவதை கடுமையாக எதிர்த்தவர்கள். அதை படிங்கன்னு சொல்ற விஜய்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய காலில் விழுகிறத அனுமதிக்கிறாரு. ஏங்க அவர் விழுகாதீங்கன்னு பொதுவா ஒருத்தர் காலில் விழுகிறார் அப்படின்னா டக்குன்னு ஜெர்க்காய் பதத்துல நகர்ந்து போவோம். அது தமிழ்நாட்டு பண்பு, அது தமிழர்களுடைய சுயமரியாதை உணர்வு. புஷி ஆனந்த் காலில் விழுகிறாரு, தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்றாரு அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ற இடத்துல நீங்களும் ஆசி பெறும் இடத்துல ஈசிஆர் சரவணன் இருக்கிறாங்கன்னா மத்தவங்க யாரு? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற வெளியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரு? பனையூர்ல அரசியல் டிஸ்கஷன் நடக்குது, பனையூர்ல நம்மளுக்கான வேலைகள் நடக்கிறது, பனையூர்ல நம்மளையெல்லாம் அரசியல் படுத்துறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு புஷி ஆனந்த் காலில் விழுகிற காட்சி தான் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. புஷி ஆனந்த் தான் பொசிஷன்ஸ் டிசைட் பண்றாருன்னு போய் சேருதுன்னா இது பிரச்சனை. இந்த இடத்துல விஜய் ரசிகர்கள் விழிப்புறணும். விஜய் ரசிகர்கள் விஜய் என்ற தனிநபரால் ஈர்க்கப்பட்டவர்கள். புஷி ஆனந்த் அப்படின்றவர் இவர்களை போல நிர்வாக வேலைகள் பார்ப்பதற்காக உள்ள வந்த நபர் தானே தவிர புஷி ஆனந்த்ன்றவர் விஜய் அல்ல. ஒருவேளை புஷி ஆனந்த் தான் பொலிட்டிக்கலா ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்குறவரு, புஷி ஆனந்த் தான் கொள்கை வடிவமைக்க போறாரு அப்படின்னா அப்ப விஜயோட இடமே டிஸ்பியூட் ஆகுது. நடிகர் விஜய் அப்படின்றவர் தலைவராக வருவதற்கான இடத்தையே புஷி ஆனந்த் டிஸ்பியூட் பண்றாருன்ற பிரச்சனை வரும். அப்ப ரசிகர்கள் மறுபடியும் நான் சொல்றேன், தெளிவா ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. விஜயை நீங்கள் அணுகுவதும் புஷி ஆனந்தின் அனுக்கிரகம் பெறுவது அப்படின்றதும் ஒண்ணு இல்ல. அப்படி ஒரு பவர் சென்டரை ஆரம்பத்தில இருந்தே நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அதை கடைசி வரை உடைக்க முடியாது. பல அரசியல் தலைவர்களை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது.
நீங்க எம்ஜிஆர் இருந்த காலத்துல எம்ஜிஆர் மேல 1000 விமர்சனம் பேரலையிலே பேசியிருக்கிறோம், நானே பேசியிருக்கேன். ஆனா எம்ஜிஆர் அப்படின்றவரு மக்களால் அணுகக்கூடிய ஒரு இடத்துல தானே இருந்தாரு. எம்ஜிஆர் வீட்டு வாசல்ல போனா எம்ஜிஆரை பாத்திரலான்ற ஒரு நிலை இருக்குல்ல. எம்ஜிஆரினுடைய ரசிகர்கள் எம்ஜிஆரை போய் அணுகுவதற்கான வழிவகை இருந்திருக்குல்ல. அதே போல கலைஞர் எடுத்துக்கங்க, கோபாலபுரம் வீட்டுக்கு போனா யாருனாலும் கலைஞரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு இடம் இருக்குல்ல. ஆனா விஜய் நீங்க பார்க்கணும் அப்படின்னா பனையூர்ல போய் அந்த 10 பேர் உயரத்துல இருக்கிற அந்த கேட்டை தான் பார்க்க முடியுமே தவிர புசியானது மனசு வைக்காம நீங்க உள்ளே போக முடியாது. அப்படின்னா அது ஆபத்தானது. விஜய் ரசிகர்கள் விஜயை நம்பி அரசியலுக்கு வருகிறார்கள். விஜய் ரசிகர்கள் விஜய் நமக்கான அரசியலை பேசுவார், நாம் அரசியல் செய்வதற்கான இடத்தை அவர் உருவாக்கி தருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு, அரசியல் கனவுகளோடு, இந்த மக்களுக்கு உழைக்க வேண்டும் அப்படின்ற உணர்வோடு வருபவர்கள். அந்த இடத்துல இருந்துதான் விஜயும் நம்ம கேள்வி கேட்கிறோம். நீங்க ரசிகர்களுக்கு நேரடியா பேசுங்க அப்படின்ற கேள்வியும் கூட அந்த இடத்துல இருந்து தான் கேட்கிறோமே தவிர விஜய் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம பேசல. ஆக புசி ஆனந்த் போன்ற அதிகார வலயங்கள் ஆரம்பத்திலேயே இப்படி இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் விஜய் ரசிகர்களே உஷாராக இருங்கள். உங்களுக்கான தலைவர் யார், உங்களுக்கான கொள்கை எது அப்படின்றத முடிவெடுங்கள். காலில் விழுவது, புசி ஆனந்திடம் அனுக்கிரகம் பெறுவது, அதுதான் கட்சிக்குள் போவதற்கான ரூட் அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை கேள்வி கேட்காவிட்டால் நாளை அது உங்களுக்கு எதிரானதாகத்தான் நிற்கும். கவனம். விஜய் இதை பத்தி பேசுறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் பேசினால் தெளிவு பிறக்கும். குறைந்தபட்சம் இந்த சம்பவத்தை அவர் கண்டிப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை வி.பி. சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர், ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை, மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீயறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும், உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன. இடம் நெல்லை வ.உ.சி. மைதானம். நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 3 முதல் 13 வரை. அரங்கு எண் 96.